ஆறாங்கட்டை வாகனேரி ஸ்ரீ நேசரியடி பிள்ளையார் இது. இங்கே கிழமைக்கு ஒரு திறந்தான் பூஜை நடக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நவநகன பூஜை என்ற பூஜை நடக்கின்றது. இந்த பூஜை வெள்ளிக்கிழமை மாலை நடக்கும் அல்லது காலைமை நடக்கும். நாங்கள் நாளை காலை பூஜையினை செய்வதற்காக இன்று சந்நிதியினை துப்பரவணி செய்வதற்காக சில பேர் இங்கே வந்திருந்தோம். அவ்வேளையிலே இங்கே உள்ளே இருந்த மூலஸ்தானத்துக்குள் இருந்த விக்கிரகத்தினை காணாத நிலையில் இருந்தது. அதன் பிறகு நாங்கள் இங்கே அதுக்குரிய ஆலயத்திற்குரிய நிர்வாகம் இல்லை. நாங்கள் வாகனேரி ஆடிஎஸ் தலைவர் அவருக்கு அறிவித்தோம். அவர் தற்பொழுது இங்கே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இவ்வாலயம் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது. இதற்குரிய நடவடிக்கையினை எடுத்து இவ்விக்கிரகத்தினை மீள அங்கே இருத்தி அதற்குரிய பூஜைகள் மேலும் நடப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். சாமியை நம்பி வாழ்றோம். நாங்க அம்மால கருவில இருந்து பிறந்தாலும் நாங்க சாமியான எங்களை படைச்சு சாமி நாட்டி நாங்க இல்லை. சரியா நான் கதைக்க மாட்டேன். வாகனேரி பிரதேசம் எங்களுடைய தமிழ் மக்கள் பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்து வருகின்ற அவர்களுடைய ஒரு தாயக பூமி. இந்த 30 வருஷ யுத்தத்தில் நேரடியாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதிகளில் எங்களோட மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி தாங்கள் சுமூகமாக தங்களுடைய கலை பண்பாட்டு சமய விளிமியங்களோடு வாழும் பொழுது இந்த வருஷத்திலேயே எங்களுடைய வாகனேரிக்கு உட்பட்ட எங்களுடைய இந்து புனித ஆலயங்கள் 3 உடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஆரம்பத்தில் எங்களுடைய இத்தியடி பிள்ளையார் கோயில், அந்த இத்தியடி பிள்ளையார் கோயிலுடைய உருவச்சிலைகள் உடைக்கப்பட்டு அது சம்பந்தமான அநாகரிகமான செயல்கள் நடந்த போது போலீசாரிடம் அறிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக முறைப்பாடு செய்யப்பட்டது. இன்னும் அதுக்குரிய யார் அதனுடைய குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, கடந்த மாதம் எங்களுடைய வாகனேரி ஸ்ரீ விநாயகர் வித்தியாலயம், ஸ்ரீ சித்தி விநாயகர் வித்தியாலயத்தினுடைய லிங்கம் தூக்கி வீசப்பட்டு அந்த மூலஸ்தானத்துக்குரிய அந்த சீலை வீத்தறியப்பட்டு அதுக்கு முன்பு எங்களுடைய குருக்கள் ஐயர் அவர்களுடைய உடுப்புகள் கூட எரிக்கப்பட்டு ஆமை இறைச்சிகள் வெட்டி ஆலய வளாகத்துக்குள் போடப்பட்டிருந்தது. அடுத்ததாக இன்று எங்களுடைய அதாவது இந்த வீதியை நீங்கள் பார்க்க வேண்டும். இது கொழும்புக்கு செல்லுகின்ற அதாவது திருமலை வீதி, கொழும்புக்கு செல்லுகின்ற முக்கியமான வீதி. எந்த நேரமும் வாகனங்கள் போய்கொண்டிருக்கின்ற பகுதி. எந்த நேரத்திலும் இந்த இடத்திலே பலருடைய கண்காணிப்பு இருக்கின்ற பகுதி. அதிலே போக்குவரத்து போலீசாரும் இதிலே கடமையில் ஈடுபடுகின்ற பகுதி. அண்மித்து ஒரு ராணுவ முகாமும் இருக்கின்றது. அவ்வாறு ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற எங்களுடைய அந்த நேசரடி பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்திலே இருக்கின்ற பிள்ளையார் சிலை இன்று தூக்கி கொண்டு போகப்பட்டிருக்கிறது.